இந்த கால்டுவெல் உருவாக்கிய கேடு இந்த தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்று சொன்னதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த திராவிட கட்சிக்காரர்கள் அதை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள். தமிழர்களுக்கு மொழியும் உண்டு, இனமும் உண்டு, நாடும் உண்டு. தமிழர்களுக்கு அந்த பெருமை உலகத்திலேயே முதல் மொழி என்ற பெருமையும், தமிழர்கள்தான் மூத்த ஒரு குடிமக்கள் என்ற பெருமையும் நம்மை போல வேறு எந்த சமூகத்துக்கும் கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு தமிழர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். திராவிடர்களும் இந்தியர்களும் என்று கோலோச்சுகிறார்கள். இல்லை, திராவிடம் என்ற இனமும் இல்லை, திராவிடத்துக்கு மொழியும் இல்லை. திராவிடம் என்று அவர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்பவர்கள் பிராமணர்கள். பஞ்ச திராவிடர்கள் என்று சொன்னாலே இந்த ஆந்திரம், கேரள, கர்நாடகம், மராட்டியம் அந்த பகுதியில் உள்ள எல்லாரையும் சேர்த்து உள்ள பிராமணர்களைத்தான் பஞ்ச திராவிடர்கள் என்று சொல்வது. சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு திராவிடம் என்ற ஒரு அமைப்பை பிரிவுபடுத்தி இந்திய தேசியம், திராவிட தேசியம் என்று பேசி தமிழர்களை ஒரு இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குகின்ற வகையிலே இன்றைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு மொழியும் உண்டு, இனமும் உண்டு, நாடும் உண்டு. தமிழர்களுக்கு அந்த பெருமை உலகத்திலேயே முதல் மொழி என்ற பெருமையும், தமிழர்கள்தான் மூத்த ஒரு குடிமக்கள் என்ற பெருமையும் நம்மை போல வேறு எந்த சமூகத்துக்கும் கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு தமிழர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். திராவிடர்களும் இந்தியர்களும் என்று கோலோச்சுகிறார்கள். நாம் அடிபடிந்து கிடக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். மாறுவதற்கு ஆன சூழ்நிலை தமிழர் எழுச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் பெருகி வருகிறார்கள். அந்த இளைஞர்களுடைய உழைப்பும் அவனுடைய பணியும் மேலும் சிறந்து தமிழ் தேசியம் மேலோங்கி தமிழர்களுடைய எதிர்காலம் சிறந்து வளரும், ஓங்கும் என்று நாம் நம்புவோம். இந்தியர்னு ஒரு இனம் கிடையாது, அதே மாதிரி திராவிடருங்கிற ஒரு இனம் கிடையாதுன்னு சொல்றீங்க. உண்மையிலே அது மாதிரி இல்லைங்களா? இல்லை, திராவிடம் என்ற இனமும் இல்லை, திராவிடத்துக்கு மொழியும் இல்லை. திராவிடம் என்று அவர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்பவர்கள் பிராமணர்கள். பஞ்ச திராவிடர்கள் என்று சொன்னாலே இந்த ஆந்திரம், கேரள, கர்நாடகம், மராட்டியம் அந்த பகுதியில் உள்ள எல்லாரையும் சேர்த்து உள்ள பிராமணர்களைத்தான் பஞ்ச திராவிடர்கள் என்று சொல்வது. இந்த திராவிடர்கள் என்பது நம்மை குறிக்கவே குறிக்காது. தமிழர்கள்தான் மூத்த இனம். தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூரணார் ஒரு உரை எழுதும் பொழுது ஒரு வினாவிற்கு தெளிவான விடை சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு விடை சொல்கிறார். நும் நாடு எது என்று கேட்டால் தெளிவாக தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறார்னா, உன் நாடு எது, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்று குழப்பிக் கொண்டிருக்கக்கூடாது. நம் நாடு எது என்று கேட்டால் தமிழ்நாடு என்பது தெளிவான பதில், குழப்பமான பதில் சொல்லக்கூடாது. தெளிவான பதில் என்றால் தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இந்தியர்கள் என்ற இனம் இது ஆங்கிலேயர்கள் உருவாக்கியது இந்திய இனம்ங்கிறது. இந்தியா என்ற தேசமே கிடையாது. நமக்கு தமிழ்நாடு என்ற தேசம் சங்க இலக்கியமாக 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இலக்கியங்களில் தமிழ்நாடு, தமிழகம், தமிழ்நாடு என்ற சொற்கள் சங்கால இலக்கியங்களிலே இருக்கிறது. இதுபோன்று இந்தியா என்ற சொல்லோ திராவிடம் என்ற சொல்லோ கிடையாது. திராவிடம் என்ற சொல்லை மனுசுருதியிலிருந்து எடுத்தேன் என்று கால்டுவெல் சொல்கிறார். இந்த கால்டுவெல் உருவாக்கிய கேடு இந்த தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழிகள் என்று
சொன்னதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த திராவிட கட்சிக்காரர்கள் அதை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள்.